வணக்கம் உறவுகளே. இந்த காணொளி ஒரு வித்தியாசமான காணொளி அமையாக உள்ளது. ஏன்னா இப்போது 2026ஆம் ஆண்டுக்கான உலக ஃபுட்பால் ஃபீவா உலக கிண்ணம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது பற்றிய சுவாரஸ்யமான ஒரு காணொலியாக இந்த காணொளி அமைய உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்துட்டீங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான ஃபுட்பால் உலகக்கிண்ணமானது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கு. நேற்றைய தினம் நள்ளிரவு 12:40 அளவில் அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச் நடந்தது. அதில் அர்ஜென்டினா 2-1 கோல் கணக்கில் வெற்றி இப்போ இறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதே மாதிரி ஸ்பெயினுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்து அதில் ஸ்பெயின் 2-0 கோல் கணக்கில் வின் பண்ணி இப்போ இறுதிக்கு வந்து. ஸோ இறுதி ஆட்டத்தில் யார் மோத உள்ள ரெண்டு பார்த்தோம்னா அர்ஜென்டினாவும் ஸ்பெயினும் தான் போட்டிக்கு தயாராக உள்ளது. ஸோ அந்த ஃபீவர் எல்லாரும் பிடிச்சிது. ஸோ நான் அர்ஜென்டினா ஃபேன். நேற்று கூட மேட்ச் 12:30 கிளம்பி மேட்ச் பார்த்தேன்னா முதல் கட்டத்தில் நல்ல இதாக போச்சு. சரி, ஒருத்தரும் கோல் அடிக்காமல் பெனால்டி தான் போண்டு இருக்கிற ஆட்டத்தில் இங்கிலாந்துக்காரன் ஒரு கோல் அடிச்சு விட்டான். சரி, அதோட எல்லாருக்கும் விசாரிக்கிட்டு எங்கள் அர்ஜென்டினா ஃபேன் எல்லாருக்குமே டென்ஷன் பிடிச்சிட்டு. ஏன்டா ஒரு கோலுமே அடிக்கல, 68 நிமிஷம் 70 நிமிஷம் ஆகிட்டு. இப்போ தான் 2 கோல் அடுத்து தொடர்ந்து அடித்து வந்து கடைசியாக வின் பண்ணியிருந்தாங்க. அது கணக்க பெனால்ட்டி ஃபவுல் எல்லாம் வந்தது. பெனால்ட்டியில் ஃபவுல் வந்திருந்து 2 டீம்லேருந்தும் மாறி ஃபவுல்கள் வந்திருந்து ஆக்ரோஷமாக தான் மேட்ச் கொண்டு போயிருந்தது. நான் பார்க்கவே நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஸோ இப்படி பார்த்தோம்னா அர்ஜென்டினா பற்றி தான் நான் இந்த இந்த அர்ஜென்டினா பற்றி அணி பற்றிய தகவலை தான் இதில் பகிர போகிறேன் உங்களுக்கு. நீங்களும் ஒரு அர்ஜென்டினா ஒரு ரசிகராக இருந்தால் லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதாவது சாதனை என்னென்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் அதிக வெற்றி பெற்ற ஒரு உலக கிண்ணத்தில் ஒரு தொடரில் அதிக வெற்றிகளை பெற்றது எந்த நாடுன்னு பார்த்தோம்னா ஜெர்மனி. எத்தனை வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்ற 7 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்றது. அந்த சாதனையை நேற்றையோட அர்ஜென்டினா முறையடித்து தொடர்ச்சியாக 7 வெற்றியை பெற்று சமநிலையில் உள்ளது. அது முதலாவது சாதனையாக பார்க்கப்படுது. அர்ஜென்டினாவின் அணியின் முதலாவது சாதனை. 2வது சாதனை என்னென்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக 13 போட்டிகளில் விளையாடி 2க்கு மேற்பட்ட கோல், ஒவ்வொரு மேட்ச்லேயும் 2க்கு மேற்பட்ட கோல்களை அடித்த ஒரே ஒரு அணியாக அர்ஜென்டினா அணி திகழ்கின்றது. இது 2வது சாதனையாக கருதப்படுகின்றது. 3வது சாதனை என்று பார்த்தோம்னா அடுத்தடுத்ததாக இறுதிப் போட்டிக்கு 2 தரம் தெரிவு செய்த அணியாகவும் கருதப்படுகின்றது. இது 7வது தடவையாக அர்ஜென்டினா அணியானது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகின்றது. அத்தோட 1986, 1992 2 காலம் தெரிவு செய்யப்பட்டது. தற்போது 2022 இப்போ 2026ஆம் ஆண்டும் தெரிவு செய்யப்பட்டு இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறி இருக்கின்றது. அதோட அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் மெஸ்ஸி ஃபேன், நீங்கள் ரொனால்டோ ஃபேனாக இருக்கேன். நான் ரொனால்டோக்கு ஒரு தனி மரியாதை ஒன்று இருக்குது. எவ்வளோ ஹெல்பிங் வீடியோஸ் இல்லை ஹெல்பிங் பண்ணுறேன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு இந்த பச்சை ஊத்துறையில் அப்படி சிறந்த பண்புகளும் அவர் நான் எடுத்திருக்கேன். ஸோ மெஸ்ஸி பிடிச்சால் எனக்கு ரொனால்டோ பிடிக்காத ஒன்று இல்லை, எல்லாரையும் பிடிக்கும். எல்லாத்தையும் அவங்கவுங்க தனிப்பட்ட ரீதியில் அவங்கவுங்க தனித்துவமாக கருதப்படுகிறார்கள். ஸோ அடுத்த என்ன அப்படி ஸ்பெஷல் தனி சிறப்புகள் கொண்டிருக்கின்ற அர்ஜென்டினா அடுத்த 4வது பார்த்தோம்னா ஒரு உலகக்கோப்பையில் அந்த நான் சொல்லுவேன் எக்ஸ்ட்ரா டைம் உண்டு, கூடுதல் நேரம். அந்த டைமில் 2க்கு மேற்பட்ட கோல்களை அதிக டைம் அடித்த ஒரு சாதனையும் நேற்றையோட என்ன படைத்திருக்கின்ற அர்ஜென்டினா அணியானது படைத்திருக்கின்றது. அது அர்ஜென்டினா அணிகளுக்கு இந்த நாளும் அர்ஜென்டினா முக்கியமான சாதனைகளாக 2026ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இனி யாரை பற்றி பார்ப்போம்னா மெஸ்ஸியை பற்றி பார்ப்போம். மெஸ்ஸி என்னென்ன செயற்பாடுகள் என்னென்ன உலக சாதனைகளை படைத்திருக்கான்ட்டு ஒன்றா பார்ப்போம். அதில் முதலாவது என்னென்று பார்த்தோம்னா அதுக்கு முதல் அவரை பற்றி பார்ப்போம். அவர் இப்போ எத்தனை வயசுன்னு பார்த்தோம்னா இவர் கிட்டலாம் 31வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். இவர் தொடர்ச்சியாக 6 வேர்ல்ட் கப் ஃபீவா வேர்ல்ட் கப் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும்னா 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த வேர்ல்ட் கப் நடக்கும், ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடக்கும். அப்போ தொடர்ச்சியாக 6 வேர்ல்ட் கப் 24 வருஷமாக இவர் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அத்தோட இவர் 39 வயசானாலும் இப்போ களமிறங்கிய இளம் சமூகத்தினருக்கு அணியினருக்கு எதிராகவும் நல்ல சிறப்பாக ஆடிக்கொண்டு வருகிறது.
நேற்று கூட பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கு 3 பேரை உச்சி கொண்டு போகிறன்னு சொல்லுவாங்க. நாங்கள் விளையாட்டில் ஃபுட்பால் விளையாட சொல்லுவாங்க, உச்சிரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பந்தவங்கலேருந்து அவங்க பறிக்காமல் அப்படி எடுத்துக்கொண்டு கோல் அடிக்க கொண்டு போகிறதான் சொல்லுவோம். ஸோ அதே நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது. மெஸ்ஸி ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை. என்ன 39 வயசுல இப்படி ஒரு ஆள் விளையாடுறாங்க. அதே மாதிரி தான் ரொனால்டோன்ற அவங்களோட பவருக்கு இப்போ யாருமே ஈடுனா இருக்காது. அப்படி அவ்வளவு பவரான ஆட்களாக திகழ்கின்றனர். ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்து அவ்வளோத்துக்கு முன்னேறி இருக்கிறார்கள். அடுத்த சாதனை என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இனி ஒவ்வொரு சாதனையாக பார்ப்போம். அடுத்த சாதனை ஒவ்வொரு சாதனையாக பார்ப்போம். முதலாவது சாதனை என்னென்னு பார்த்தோம்னா, உலகக்கோப்பை வரலாற்றிலே இதுவரைக்கும் ஜெர்மனியை சேர்ந்த குளோஃப் என்ற ஒரு ஆள் தான் அதிக கோல்கள் அடித்த பட்டியலில் முதலிடம் இருந்தவர். அவர் எத்தனை கோல்கள் அடிச்சிருந்தார்டா 16 கோல்கள் அடிச்சிருந்தார். அத்தோட மெஸ்ஸியானவர் எத்தனை கோல் அடிச்சிருந்தார் டோட்டலாக இந்த டோட்டல் வேர்ல்ட் கப்லையும் சேர்த்து 21 கோல்கள் அடிச்சிருந்தார். ஸோ அதோட முந்தி முதலாவது இடத்தை பிடித்து உலக சாதனையை படைத்திருந்தார். அடுத்து என்ன சாதனை பார்த்தோம்னா, அசிஸ்டண்ட் ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல் அடிக்கிறதுக்கு உதவி செய்கிறது என்று சொல்லியிருந்தேன். நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 தரம் மெஸ்ஸி தான் என்ன செய்யறா உதவி செய்திருந்தார் 2 பேர் கோல் அடிக்கிறதுக்காக. ஸோ அதோட சேர்த்து 12 அசிஸ்ட் செய்ததாக நேற்றைய தினம் அறிவித்து அவர் யாரை முந்தி இருக்கான்னு பார்த்தோம்னா, மெரடோனா என்ற ஒரு பிரபலமான ஃபுட்பால் வீரரை தான் அவர் முந்தி இருந்தார். அவர் எத்தனை கோல் அடித்தார் பார்த்தோம் 8. இவர் 12 கோலுக்கு உதவி செய்திருந்தார். அவர் 8 கோல்களுக்கு அடிப்பதற்காக உதவி செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஒரு உலக கோப்பையில் அதிக கோலுக்கு பங்களிப்பு செய்கின்ற பட்டத்தையும் இவர் தான் பெற்றிருந்தார். நேற்றையோட இது 33 ஏன்னா 21 கோல் அடிச்சிருக்கார், 12க்கு உதவி செஞ்சிருக்கார். டோட்டலாக 33 கோலுக்கு பங்களிப்பு செய்கின்றார் என்றும், இதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற யாருன்றது எம்பாபே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்வளோ ஃபேமஸான ஒரு ஃபுட்பால் பிளேயர் உண்டு. அவர் 25 கோலுக்கு பங்களிப்பு செய்கிறாரும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த இவற்றை சாதனை என்னென்னு பார்த்தோம்னா அவர் அதிக போட்டிகளில் எத்தனை போட்டிகளில் பங்கு பற்றி இருக்கிறாண்டா இது வரைக்கும் 33 போட்டிகளில் பங்கு பற்றி 33லேயும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி ஒரு பெரிய பட்டாளத்தையே தன் பக்கம் ஈர்த்து வச்சிருங்க. அதுவும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த சாதனை என்னென்னு பார்த்தோம்னா 11 போட்டியில் 2022 பக்கம் 2026 மட்டும் தொடர்ச்சியாக 11 போட்டிகளில் கோல் எல்லாரும் அசிஸ்ட் செய்த ஒரு வீரராக திகழ்கின்ற மெஸ்ஸி அவர்களும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இன்னொரு சரித்திரத்தில் இடம் பிடித்தது என்னென்னு பார்த்தோம்னா, அதிக கோல்களை உருவாக்குறது ஹெல்ப் பண்ணுறது உருவாக்குறத வழிவகுத்துற எண்ணிக்கையில் எத்தனையாக இருக்கிறான்னு பார்த்தோம்னா முதலாவது இடத்துல இருக்கு. அது எத்தனை கோல்களுக்கு வழிவகுத்துருக்காண்டா 99 கோல்களுக்கு வழிவகுத்துறார். 2ஆம் இடத்துல யார் இருக்கிறான்னு பார்த்தோன்னா மெரடோனா 71 கோல்களுக்கு வழிவகுத்த 2ஆம் இடத்தை பிடித்து இருக்கின்றார். இப்படி அவற்றை சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி ரொனால்டோவுக்கும் இதை விட கூட சாதனைகள் இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டில் ஒவ்வொரு ஹெல்ப் பண்ணுறது, அப்படி தான் கோல் அடிக்கிறது, இப்போ இந்த பேக்வேர்டில் அடிக்கிறது, அப்படி கணக்காக கோல்களில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது. நெய்மர் அப்படி அறியாத பிளேயர்ஸ் பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் ஊக்குவிக்கணும். அதே மாதிரி வருகின்ற இனி கடைசி இறுதியாட்டம் நடைபெற போது என்னத்துக்கும் வந்து பார்த்தோம்னா அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் இறுதியாட்டம் பயங்கரமாக நடைபெறப்பட்டுள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற நீங்கள் அதில் எந்த அணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, எந்த அணி வின் பண்ணுமென்று கமெண்டில் போடுங்க. இத்துடன் காணொலியை முடித்துக்கொள்ள நன்றி, வணக்கம்.